Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ இன்னைக்கு நம்ம செட்டப் எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுங்கிறத நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு நம்ம மென்ஷன் பண்ணது 25,950. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ரேஞ்ச் செட்டப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் மார்க்கெட் இதை அப்சைட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டவுன்வர்ட் மூவ்ஸ்னா நம்ம இந்த 25,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் நமக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம ஃப்ரைடே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 25,950 to 25,920. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே அப்சைடு வந்துட்டு நமக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஞ்சு தான். மார்க்கெட் அதை வந்துட்டு ரேஞ்சில் தான் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்மளோட வியூ எப்படின்னா மார்க்கெட் அப்சைடு வந்துட்டு இங்கே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 26,060 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பிரேக் பண்ணலை அப்படின்னா சேம் இங்கே ரேஞ்ச் தான். அண்டு டவுன் சைடு நமக்கு வியூஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,850 பிரேக் பண்ணால் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நமக்கு இன்னைக்கு எந்தெந்த செக்டார்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் நாளைக்கு நமக்கு எந்த செக்டார்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஒரு வியூ பார்த்துருவோம். ஸோ சேம் சென்செக்ஸில் இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 85,300 பிரேக் பண்ணணும். அண்ட் டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 84,700 நமக்கு பிரேக் பண்ணணும். அண்ட் டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 84,250 இங்கே ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ். அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி 59,500 பிரேக் பண்ணிச்சு அப்சைட்லனா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் சைடில் அகெயின் 58,800 ஒரு சப்போர்ட்டிவ் ட்ராக் இருக்கு. ஸோ மார்க்கெட் அங்கேயும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் பேங்க் எக்ஸில் இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 66,850 அண்ட் டவுன் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 66,350 அண்ட் டவுன் சைடு அப்படின்னா அடுத்து 66,000. ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணால் நம்ம இங்கே ஒரு அதர் சப்போர்ட்டிவ் ட்ராக் இருக்கு மார்க்கெட்டில். இதை பிரேக் பண்ணால் தான் ஒரு வாலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் எக்ஸில் நம்மளோட 3 இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் ஸோ எந்தெந்த செக்டர்ஸ் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிருச்சுங்கிறத பார்ப்போம். நமக்கு நிஃப்டி நியூ கன்செப்ஷனுங்கிறது நமக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்குள்ளே தான் ஸ்டில் நவ் அந்த கேண்டிலோட டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஒரு அப்சைட் ரேஞ்சு மட்டும் மெயினில் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணாலும் அப்சைட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 11,950 பிரேக் பண்ணால் தான் ஒரு பாசிட்டிவ் சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஓவராலாக இப்போ வரைக்கும் மார்க்கெட் இது நெகட்டிவ் இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போயிருக்கு. அண்ட் இதை பிரேக் பண்ணால் 11,760 பிரேக் பண்ணால் நம்ம இங்கே திருப்பியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட்டிவ் ட்ராக்னா 11,600 அண்ட் தென் 11,780 சப்போர்ட் ஆகும். அண்ட் 11,950 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும். நிஃப்டி மீடியா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். பட் இந்த லைனை இங்கே 1445 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் இங்கே வந்து டேப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் டவுன் சைடில்
இங்கே ஒரு டேப்பிங் இருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னா 1375 1400, அதுக்கப்புறம் அப்சைட்னா 1445. நிஃப்டி மெட்டல் இன்னைக்கு சேம் அந்த ஒரு கேண்டில்குள்ளரே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்சு. ஸோ இது அப்சைட் போயிட்டு இங்கே 10700 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்குது. அதர்வைஸ் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 10350 ஒரு சப்போர்ட்டாகவும், அண்ட் தென் எப்போ 10055 ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்டிவாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி ஐடி இன்னைக்கு சேம் நம்மளோட நிஃப்டியோட மூவ் மாட்டோம். ஃபர்ஸ்ட் டவுன் சைடு இதாகிட்டு அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ் போயிருக்கு. அண்ட் மார்க்கெட் ஓவராலாக இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இங்கே நமக்கு 10550 அகெயின் டேப் பண்ணிவிட்டு டவுன் சைடு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 38080 மார்க்கெட் டேப் பண்ணிட்டு அப்சைட் போகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 37750 இதுவும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு 38930 ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் 38650 ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகுது. ஓவரால் நிஃப்டி ஐடி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் டவுன் சைடில், பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி ஸோ மார்க்கெட் சேம் ஃபுல்லாக ரேஞ்சு தான், ஒரு கேண்டலுக்குள்ளே தான். அண்ட் அப்சைட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 3117 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 3140 டேப் பண்ணிவிட்டு திருப்பியும் டவுன் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ராக் அப்படின்னா 3095 அண்ட் டவுன் சைட்னா 3063. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜர் சப்போர்ட் லைன்னா நியர்லி 3050. நிஃப்டி எனர்ஜி, ஸோ நிஃப்டி எனர்ஜி சேம் அந்த ஒரு கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 32250 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் நெகட்டிவ் செக்மெண்ட்ஸில் தான் ஸ்டில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 34750, 34500 அண்ட் 34130. ஸோ இது எல்லாமே சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகுது, பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி ஆட்டோ இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ஒரே இதில் ரேஞ்சு தான். அண்ட் மார்க்கெட் இப்போது 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, 27950 அண்ட் 27800 ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிவிட்டு டவுன் சைட் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடு அப்படின்னா 27150 இதை பிரேக் பண்ணால் இங்கேயும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக இன் பிட்வீனில் இருக்குது. நம்ம ஒரு நெகட்டிவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை பிரேக் பண்ணுற வரைக்கும், அப்சைட் பிரேக் பண்ணுற வரைக்கும். நிஃப்டி ஹெல்த் கேர், ஒரு நிஃப்டி ஹெல்த் கேரில் ஒரு அப்பவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு இதோட நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 14850 அண்ட் டவுன் சைட் லெவல்னா நியர்லி 14800. இதை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் வர பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ராக் அப்படின்னா நமக்கு 14600 அண்ட் 14550 ரேஞ்சஸும் நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஃபார்மாலேயும் இன்னைக்கு ஒரு பெரிய அப் மூவ் இல்லை, பட் இந்த சைடு ஒரு ரேஞ்சஸ் தான். மார்க்கெட் இந்த 22900ங்கிறத பிரேக் அப்சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணோம், 23,000 நியர்லி பிரேக் பண்ணோம். ஸ்டில் நவ் மார்க்கெட் ஃபார்மா வந்து நெகட்டிவ் தான். அண்ட் டவுன் சைடு ஒரு
சப்போர்ட்டிவ்னா 22,450. ஸோ ஃபார்மா சைட்லேருந்து நாளைக்கு இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் டு டவுன் சைடு தான். நிஃப்டி எம்என்சி இன்னைக்கு ஒரு அப் மூவ் இருந்துச்சு மார்க்கெட்டில். அண்ட் ஓவராலாக இதை 3700 கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான் சொல்லலாம். ஸோ இது ஓவராலாக நெகட்டிவ் தான். அண்ட் 29,600 நியர்லி ஒரு சப்போர்ட்டு எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 29,880 சப்போர்ட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்ட் வைஸில் இது இன்பிட்வீனில் இருக்குது. மார்க்கெட்டை ஏதாச்சும் எதர் அப்சைட் ஆர் டவுன் சைட் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ 12,000 பிரேக் பண்ணால் நம்ம அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12,050லையும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், 12,130லையும் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் சப்போர்ட்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா 11,800 11,700 நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு நமக்கு 15 மினிட்ஸ் நமக்கு டவுனில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு அப் சைடு ஒரு மூவ் கொடுத்துருந்துச்சு. சப்போர்ட்டு ஆயில் அண்ட் கேஸ் சைட்லேருந்து இது நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இது நமக்கு ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ எஃப்எம்சிஜிலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் இன்னைக்கு. அண்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் நமக்கு நியர்லி 54,930 பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்டு டவுன் சைட் ஒரு சப்போர்ட்னா 54,300. நிஃப்டி இன்ஃப்ராவில் வந்துட்டு சேம் அந்த 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு நிஃப்டியோட மூவ் மாற்றமே சேம் அந்த ஒரு கரெக்ஷன் மூவ் தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணல அப்படின்னா 9560 நம்ம டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வரதுக்கு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் டவுன் சைட் சப்போர்ட் ட்ராக் அப்படின்னா நமக்கு 9,400 93 அண்ட் 75 நமக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இன் பிட்வீன் த கேப் இருக்கு. ஸோ இன்னைக்கோட ப்ரீவியஸ் டேவோட கேப் இருக்கு. இதை ஃபில் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் டவுன் சைட் வரலாம். நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ சேம் இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இன்னைக்கு ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் 900 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்னா 875 அண்ட் 850 ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் எய்தர் ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் மார்க்கெட் நெகட்டிவ். ஸோ டேப் பண்ணிட்டு டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 900 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி கன்சம்ஷன். இதுவுமே ஒரு சிங்கிள் கேண்டில்குள்ளாரே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் அடிச்சிச்சு. இதை பிரேக் பண்ணால் நமக்கு 12,200 பிரேக் பண்ணால் ஒரு அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் எங்கன்னா திருப்பி ரீடேப் வந்து 12,400 பிரேக் பண்ணால் தான் ஃபுல் பாசிட்டிவ். அதர்வைஸ் இங்கே போயிட்டு மார்க்கெட் அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இதோட சப்போர்ட்டிவ் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம 12,050 இதை நம்ம ஒரு சப்போர்ட்டாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் எய்தர் சைட் நமக்கு பிரேக் பண்ணணும், இல்லைன்னா ஃபாலோ ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபர்தராக நிஃப்டி கன்சம்ஷனோட சப்போர்ட் என்னங்கிறது தெரியும். இதோட சப்போர்ட் இதை பிரேக் பண்ணணும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி கமாடிட்டிஸ். ஸோ சேம் இதோடது மார்க்கெட் ஒரு சிங்கிள் இதிலே தான் நமக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரேஞ்ச் அடிச்சு அப்சைட் மூவ். இதை நமக்கு 9315 பிரேக் பண்ணால் அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன்னும் இது நெகட்டிவ் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் இதோட 9,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. அண்ட் கேப் அப்படின்னா 9,120. பாரதி ஏர்டெல் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே இதில் செக்டரில் ரேஞ்சு தான். ஸோ நமக்கு பாரதி ஏர்டெல் நாளைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா
2115 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் இங்கே ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு டவுன் வரதுக்கு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 2050 நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் ரிலையன்ஸ் இன்னைக்கு சேம் நிஃப்டி மட்டும் ஃபர்ஸ்ட் கேனில் 15 மினிட்ஸ் கேனில் தவிர ஃபுல்லாக அப்சைடு ரேஞ்ச் அடித்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இதோட சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா 1560. இதை பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு அப்சைட் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இங்கே நமக்கு இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்கலாம். அதர்வைஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் தான் சப்போர்ட்ஸ் இருக்குது. இன் பிட்வீனில் நமக்கு கிளியர் சப்போர்ட் சொல்லிட்டு எதுவும் இல்லை. பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு கேண்டில்குள்ளாரியே ரேஞ்சு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் இது நெகட்டிவ். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1020 பிரேக் பண்ணிச்சுன்னா 1040 நமக்கு டேப் ஆகிட்டு டவுன் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இன் பிட்வீன் ரேஞ்சஸ்னால் 1000 to 1020 அண்ட் டவுன் சைட் சப்போர்ட் லெவல்னா 980. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு கேண்டில்குள்ளாரி தான் நமக்கு ரேஞ்சு. ஸோ இதை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் இன்சைட் அடிக்க பாசிபிலிட்டி. அண்ட் அப்சைட் 1290 பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 1280 மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் பண்ணால் டவுன் சைடு நம்ம பார்க்கலாம். 1270 நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் கொட்டாக் பேங்க் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு நமக்கு கொட்டாக் பேங்க் ஒரு சப்போர்ட் தான். மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் தான். மார்க்கெட் நமக்கு 22,000 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2200 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் நமக்கு டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் டவுன் சைட் சப்போர்ட் லெவல் அப்படின்னா நமக்கு 2160 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் 2180. எஸ்பிஐ நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். அண்ட் மார்க்கெட் நமக்கு 970 பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 970 மார்க்கெட் டவுன் சைட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. 950 நமக்கு ஒரு சப்போர்ட் ஆகும். நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் மார்க்கெட் என்டையர் மார்க்கெட்டுமே. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1370 நமக்கு ஒரு அப்சைட் மூவ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் 1380 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 1390 ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1350 மட்டும்தான் நமக்கு சப்போர்ட். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஓவராலாக ஒரு சப்போர்ட் இல்லை. மார்க்கெட்டுக்கு ஒரே சைடில் தான் இன்னைக்கு மூவ். ஸோ இதில் நமக்கு 1000 கிராஸ் பண்ணால் அண்டு 1010 நமக்கு ஃபுல்லாக அப்சைட் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் ட்ராக் சொல்லி பார்த்தீங்கன்னா 980 நியர்லி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ நிஃப்டியில் நமக்கு எக்ஸாக்டாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி 26,050 60 நமக்கு எக்ஸாக்டாக கிராஸ் பண்ணால் நம்ம ஒரு அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் இன்சைட் ரேஞ்சு அண்ட் டவுன் சைடு வந்தாலும் நமக்கு இந்த 25,850 கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு தான். ஏன்னா இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த லைனில் நமக்கு 25,850 நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் நம்ம ஒரு நெகட்டிவ் செக்டார் செட் பண்ணுவோம். ஸோ டவுன் சைடில் பாசிட்டிவ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,700. ஸோ
That's fine. Okay. Thank you. Bye bye.